ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ஹோம்மேட் சோப்பு தாங்க செய்ய போகிறோம். அதுவும் நம்ம வேணான்னு தூக்கி போடுற தோலை வச்சு தாங்க செய்ய போகிறோம். அதாங்க ஆரஞ்சு பழத்தோல். நம்ம ஆரஞ்சு பீல் சோப்புன்னு சொல்லுவாங்க. இது நம்ம சருமத்திற்கு நல்ல நிறத்தை கொடுக்குதுங்க, நல்ல ஒரு பளபளப்பையும் தருதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சோப்பு தாங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். அல்ட்ரா கிளியர் கிளிசரின் சோப் பேஸுங்க. இந்த கோடையில் நம்ம உடம்பு வறண்டு போகாத இருக்க, நம்ம ஸ்கின் வறண்டு போகாத இருக்க, இது போல் கிளிசரினில் நமக்கு பிடிச்சமான ஃப்ளேவர் சேர்த்து பண்ண போகிறோங்க. பாருங்கள் எப்படி எவ்வளோ சிம்பிளாக பண்ணுறோம். நல்ல சின்ன சின்ன பீஸாக தேவையான அளவுக்கு எடுத்து கட் பண்ணிக்கலாங்க. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்க பழத்தை தாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த தோலை நம்ம இதே போல் பொடியாக கட் பண்ணிக்கிட்டு கூடவே கற்றாழை ஜெல்லில் போட்டு அரைக்க போகிறோங்க. தண்ணியெலாம் ஆட் பண்ணக்கூடாது. இதுவே நமக்கு போதுங்க. பாருங்கள், நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணிட்டோம். அடுத்து கற்றாழையை கட் பண்ண போகிறோம். கற்றாழை நம்ம சருமத்திற்கு மேலும் பளபளப்பையும் இளமையும் தரக்கூடியதுங்க. அதனால் கற்றாழை முதல் நாளே நான் எங்கள் தோட்டத்துலேருந்து எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. அந்த எல்லோயிஷாக ஒரு ஃப்ளூயிட் வரும், அது நமக்கு ஸ்கின்னுக்கு லைட்டாக அரிக்கும். அதனால் நம்ம முதல் நாளே கட் பண்ணிட்டா அதெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு இது போல் இந்த முள்ளெல்லாம் நீக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஜெல்லை எடுத்துக்கலாங்க. ஜெல்லை எடுத்து இந்த ஆரஞ்சு தோலில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், கூடவே ஒரு 2 ரோஸ் பெட்டலும் எடுத்துக்கிறேங்க. நமக்கு நல்லதுங்க. நம்ம ரொம்ப ஸ்கின் வந்து ஒரு க்ளோவாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக அதையும் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், இதை போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வடிகட்டிக்கிறோம். அதுக்குள்ளே நமக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் சோப் பேஸ் மெல்ட் ஆகின்னு இருக்குது. பாருங்கள், நமக்கு இந்த கலவையும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இது கூட இந்த விட்டமின் இ ஆயில் ஒரு 4 கேப்சூல் சேர்த்துக்கிறோங்க. கூடவே 5-6 சொட்டு செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதில் 4 கேப்சூல் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். அந்த பக்கம் நமக்கு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நடுவில் அதை நல்லா கலக்கிக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், இதை நம்ம இந்த கலவையை வடிகட்டினதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோப் பேஸில் கலக்க போகிறோங்க. ரொம்பவே சிம்பிள் டெக்னிக் தாங்க. ஆனால் இந்த சம்மரில் நம்ம சருமம் வந்து வறண்டு போகாத இருக்க கிளிசரின் பேஸ் சோப்பு நம்ம செய்கிறோங்க. கூடவே நல்ல அந்த வேர்வை ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக, நம்ம ஸ்கின் முகம்லாம் வறண்டு போகாத இருக்கும். இப்போ யாருக்கும் வந்து எண்ணெய்லாம் தடவி குளிக்கிற அளவுக்கு டைம் இல்லைன்னா இது போல் ஒரு ஷைனிங்கான சோப்பு வாசனையாக நம்ம செய்து நம்மளே குளிக்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்கின்னு நிறைய நுரெல்லாம் வராதுங்க. இந்த கிளிசரின் சோப்பில் நமக்கு கொஞ்சம் லைட்டாக வரும். உங்களுக்கு அந்த பியர் சோப் குளிக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு இது நம்மளே செய்தோமான்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நான் ஆரஞ்சு சோப்பு இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். ஏற்கனவே நான் கேரட் பீட்ரூட்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். ஆனால் பாருங்களேன், இது எவ்வளோ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக ஒரு லிக்யூட் சேர்த்துருக்கேங்க. இது பெருசாக கலருக்கெல்லாம் சேர்க்கலை. நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அப்படின்றதுக்கு தான். குழந்தைங்க நல்லா விருப்பமாக குளிப்பாங்க. நல்லா தேய்ச்சி குளிக்கிறப்ப சருமம் வறண்டு போகாத நல்ல ஒரு ஷைனிங்காகவே இருக்குதுங்க. பாருங்கள், நம்ம மோல்டை ரெடி பண்ணிக்கிறோம். சிலிக்கான் மோல்டில் கொஞ்சமாக கோகனட் ஆயில் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம இதில் நம்ம மெல்ட் பண்ணதை ஊற்றிக்கிறோங்க சோப் பேஸை. பாருங்கள், நல்லா எவ்வளோ ஒரு ஆரஞ்சாக இருக்குது. நம்ம எடுக்கிறப்ப இன்னும் நல்ல கலர்ஃபுல்லாக வருங்க. பாருங்கள், கட் பண்ணோம், மெல்ட் பண்ணோம், ஊற்றுறோம். அவ்வளோதாங்க. இந்த 3 ப்ராசஸ் தாங்க. நமக்கு விருப்பமான ஷேப்பில் பேப்பர் கப்பில் கூட போட்டுக்கலாங்க. பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தூக்கி போடுற ஆரஞ்சு பழத்தோலில் இவ்வளோ ஒரு அருமையான விஷயம் பண்ணியிருக்கோம். இதே போல் நீங்களும் ஆரஞ்சு பழத்தோலை தூக்கி போடாத சேகரித்து வச்சு இது போல் நீங்கள் அழகாக பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக அந்த ஐஸ் க்யூப் மோல்டுலேயும் நான் ஊற்றிருக்கேன். சும்மா பசங்களுக்கு கை வாஷ் பண்ண கொடுக்கலான்னு. இந்த 4 சிலிக்கான் மோல்டுலேயும் 4 சோப்பு வந்துடுச்சு. இதுலேயும் குட்டி குட்டியாக ஊற்றிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இது குயிக்காகவே ஒரு 1 ஹவர்லேயே ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம 1 டே கழித்து தான் எடுக்க போகிறோம். வேணுன்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டுன்னா ஒரு 4 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் மறுநாள் வந்து ஒரு 12 ஹவர்ஸ் கழித்து எடுத்தேன். ரொம்ப நல்லாவே ஸ்ட்ராங்காகவே ஆகிடுச்சு ரூம் டெம்பரேச்சரில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஷேப்லாம் கூட. இது இன்னும் ஒரு 1 or 2 டேஸ் கழித்து கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு நல்ல சோப்பு வந்து வளவலன்னு இல்லாமல் ஸ்ட்ராங்காகிடும். இப்போவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதே போல்
நீங்களும் ஆரஞ்சு பீல் வச்சு அழகாக ஒரு சோப் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு இந்த மோல்டு இல்லைன்னா பேப்பர் கப்பில் கூட ஊற்றிக்கலாம் நீங்கள். நல்லா சீக்கிரமே அது இன்னும் ட்ரை ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு. இது குளிக்கிறப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீலிங் இருக்குது. நம்மளோட ஸ்கின்லாம் பளபளப்பாகவும் ஒரு க்ளோவாகவும் இருக்கும். இதே போல் ஆரஞ்சு பீலில் கிளிசரின் பேஸ் யூஸ் பண்ணி நீங்களும் சோப் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சோப்பு நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.